ஹலோ, இன்றைக்கி எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஃபேவரட் ஸ்நாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இதுக்கு என்ன ஐட்டம்ஸ் எல்லாம் வேணும்னு பார்த்துடலாம். முக்கியமாக ஸ்பினச் வந்து ஒரு 3 கப். அப்புறம் இந்த மாதிரி பேஸ்ட்ரி ஷீட்ஸ் இங்கே இந்த மாதிரி கிடைக்கும். பில்ஸ்பெரி கிரெசன்ஸ் அப்படின்னு இந்தியாவில் வந்து பஃப் டவ் அப்படின்ற இதில் கிடைக்கும். இப்போது இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் பார்த்துடலாம். 2 துருவின கார்லிக், அப்புறம் சால்ட், பெப்பர், அப்புறம் cayenne பெப்பர் அப்படின்னு ஒன்று கிடைக்கும். அது இல்லாட்டி நம்ம சில்லி பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நமக்கு பிடிச்ச வீட்டில் என்ன சீஸ் இருக்கோ அந்த சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் க்ரீம் சீஸ் அது ஒரு பார் எடுத்துக்கிட்டோன்னா அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ இவ்வளோ தான். இவ்வளோ சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சுட்டு ஒரு சூப்பரான ஸ்நாக் பார்க்க போகிறோம். இப்போ வந்து இந்த ஸ்பினச்சோட எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இந்த பேஸ்ட்ரி ஷீட் கூட அப்படியே அன்ரோல் பண்ணி, இது இப்படி தான் அப்படி ரோல் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்புறம் அதை அன்ரோல் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி அதை ப்ரீ கட் பண்ணி ஏற்கனவே வச்சுருப்பாங்க அப்படியே ஒரு ட்ரையாங்கிளாக. ஸோ நான் அதை நான் கத்தி வச்சு அதை இன்னும் இது பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஒவ்வொரு ட்ரையாங்கிள் இதுலேயும் நம்ம அந்த ஸ்பினச்சை ஒரு ஸ்பூன் உள்ளே வச்சுட்டு அப்படியே ரோல் பண்ணி பேக்கிங் ஷீட்டில் வச்சு எடுத்துட்டா சூப்பராக ஒரு ஸ்நாக் ரெடி. சரி, இதை எப்படி நான் பண்ணுறேன்னு பார்த்துடலாம். இந்த ஸ்பினச் மிக்ஸ் நம்ம ஈவன் சாண்ட்விச்சுக்கெலாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு மட்டும்தான் இல்லை, நீங்கள் ப்ரெட்டில் இது நல்லா உள்ளே வச்சுட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி கொடுத்தோன்னா அதுவும் சூப்பர் யம்மியாக இருக்கும். ஸோ நான் ஸ்ப்ரே இது கூட நான் ஒரு பாட்டிலில் ரீசெண்டாக வாங்கியிருந்தேன். ஸோ இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது ஆலிவ் ஆயில் வச்சுருக்கேன். ஸோ ஆலிவ் ஆயில் எல்லாருக்குமே பட்டர் கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சோன்னா இந்த ஆலிவ் ஆயில் கூட ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். நான் பசங்களுக்கு கொஞ்சம் பட்டரும் எங்களுக்கு கொஞ்சம் ஆலிவ் ஆயிலும் நாங்கள் இது பண்ணிக்கிட்டேன். ஒரு பாதி ஆலிவ் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டேன். இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. இப்போ அவனில் 375 degrees Fahrenheitக்கு நான் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இப்போ அதை உள்ளே வச்சுட்டு ஒரு 17 to 18 minutes, நான் இப்போ 17 minutesக்கு வச்சுருக்கேன். சரி, இது முடிஞ்சு இது எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பார்க்கலாம் நம்ம. இப்போ 17 minutes முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக அந்த ரோல்ஸ் வந்திருக்கு. நல்லா கோல்டன் கலரில், வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வந்திருக்கு. ஸோ இது எல்லாருக்கும் பிடிக்கும். இது கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக், எல்லாருக்கும் பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு இது எப்படி வந்ததுன்னு எனக்கு காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் மை வீடியோ, ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். Thanks for watching. Bye.